அன்பாளன் இந்த அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துருக்குது. இந்த வேலைவாய்ப்பு என்னன்னு கேட்டிங்களா, உதவியாளர் வேலைவாய்ப்பு 2025 ரெக்குயர்மெண்ட் வந்துருக்குது. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் நேர்காணல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேர்வு செய்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ண கிடையாது. உதவியாளர் வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 30,000 போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாத அலவன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் போக போக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பல வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்குதுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். விண்ணப்ப படிவத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா, உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஜாபோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கால்நடை மருத்துவ பிரிவு. இது வந்து பார்த்திங்கன்னா பெருநகர சென்னை மாநகராட்சியின் நாய் இன கட்டுப்பாட்டு மையத்தில் வந்து உதவியாளராக பணிபுரிய விலங்கு நல ஆர்வலர்களிடமிருந்து மாதாந்திர தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளத்தோடு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையத்தில் வேலை செய்கிறதுக்கு விருப்பமாகறீங்க, இந்த விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னங்கிறது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேமு இல்லை கணவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை இருந்தால் தந்தை போடுங்க, கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் நீங்கள் கணவர் பெயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிறது டிசியில் இருக்கிறது போடுங்க. நிறைய டைம் ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதே மாதிரி பார்த்திங்களா ஆதார் கார்டுலாம் தப்பாக இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுறாதீங்க. எப்பயுமே மார்க் ஷீட்டு அதே மாதிரி டிசியில் இருக்கிறது தான் செல்லும். அதனால் அதில் இருக்கிறத போட்டுருங்க. கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜுங்கிறத அடுத்த காலத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. அடுத்து கல்வி தகுதி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களா, நீங்கள் இந்த ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதை வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தீங்களா போட்டுங்க. அதே மாதிரி தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கரண்டில் எங்கே வசதி எடுக்கிறீங்களோ அதோடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எழுதிங்க. அதே மாதிரி அந்த வார்டு அந்த மண்டல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. டிவிஷனல் அண்ட் ஜோன் நம்பரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் எழுதிங்க. அதே மாதிரி பர்மனன்ட் முகவரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய முகவரி பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ் ஒன்று வேறு இடத்துல நான் வேலை செய்கிறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அட்ரஸ்ஸு அப்படி இருந்தீங்களா நீங்கள் வந்து தனித்தனியாக எழுதலாம். மேக்ஸிமம் எல்லாம் பர்மனன்ட் அட்ரஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 12 நம்பர் மிஸ்டேக் இல்லாத தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து பார்த்தீங்களா இந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துட்டிங்களா உங்களுக்கு மெயில் மூலிமா மெயில் அனுப்பலாம், இல்லை ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணலாம், இல்லை கால் லெட்டர் அனுப்பலாம். அதெல்லாம் எதில் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா தெரிகிற மாதிரி கொடுத்துங்க. அங்கீகரிக்கப்பட்ட நாய்கள் காப்பகம் தொண்டு நிறுவனம் அல்லது வந்து பார்த்திங்களா மையங்களில் பணிபுரிந்த அனுபவம் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்துன்னு கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெருநாய்களுக்கு உணவு அளிப்பவர் எனில் உணவளிக்க இடன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சமூக ஆர்வலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கு உணவுலாம் வழங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது உணவு வழங்கிக்கிறீங்களா அதோட இடத்த பேர் கேட்டிருக்காங்க. பணிபுரிய விரும்பும் நாய் இன கட்டுப்பாட்டு மையத்தின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இன கட்டுப்பாட்டு மையத்தில் வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குதோ அதோட பேர் எழுதிங்க. தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திடமிருந்து பெறப்பட்ட சான்று ஏதேனும் இருப்பினும் இத்தோட என்னைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனக்கட்டுப்பாட்டு மையத்தில் வேலை செய்கிறதா இருந்தீங்களா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்களா, நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும். இந்த தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அனிமலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எந்த ஒரு இதாக உணவளிக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் அதை வாங்கியிருந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் உண்மை என்ற சான்றளிக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே சைன் பண்ணுங்கள். சைன் பண்ணிவிட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட இடம் போட்டுங்க. தேதி எந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அது போட்டுங்க. இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டிங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் பார்க்கலாம்.
பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்குதுன்னா உங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. இந்த 5 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊர் கொடுத்துருக்காங்க. கண்ணமாப்பேட்டை, மீனம்பாக்கம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 இடம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மையத்தில் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது அந்த மையத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி எழுதிருங்க. போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டரில் ஹெல்ப்பராக உதவியாளராக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி. உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NGO அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா, அதே மாதிரி அனிமல் செட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் கேரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். அந்த விலங்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேர் எடுத்துக்கிட்டு நல்லா பார்த்துருப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக படிப்பில் நிறையா இருக்குது, அதெல்லாம் படிச்சுக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. படிச்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிலோ 45 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிறீங்க இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, எந்தெந்த பிளேஸில் வேகன்சி இருக்குதுன்னா புளியந்தோப்பு, லைலான் காலனி, அதே மாதிரி கண்ணமாப்பேட்டை, மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு விருப்பமானு கேட்குறாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு 12 மாதம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரி பேசிஸில் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்மனெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விருப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிங்களா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் வச்சு என்னென்னு பண்ணால் விண்ணப்ப படிவத்தோட நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்காக நீங்கள் 10 சர்டிஃபிகேட் இல்லை 10th 12th மார்க் ஷீட் வைக்கலாம், டிசி வைக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் என்ன இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓட்டு ஐடி அப்படி இல்லைன்னா நீங்கள் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பே பண்ணியிருந்தீங்களா அது கேட்குறாங்க. அப்படி இல்லைனா ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இல்லைனா ரேஷன் கார்டெலாம் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வதாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சுக்கிறீங்களோ அதோட டாக்குமெண்ட்டு மார்க் ஷீட் எல்லாமே கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது அதர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லா டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4/7/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு 3rd ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மளிகை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்போன் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ இன்டர்வியூனா 8/7/2025 நீங்கள் 4ஆம் தேதி அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியே இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மொபைல் நம்பராக எழுதிங்க. அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறது. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் வந்து பார்த்திங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஜாப் நல்ல ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு மோட்டிவேட் ஆகி நான் உங்களுக்கு ஜாப் கொண்டு வரணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.